Hi everyone. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டரை பார்க்க போறோம். Class 9 Chemistry Matter Around Us. So Class 8ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Matter Around Us அப்படின்ற சாப்டருடைய பேசிக் விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிசிக்கல் ஸ்டேட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம எலிமெண்ட்ஸை எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்றத கிளாஸ் 8ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்டர் அரவுண்ட் அஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட்ல நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்க போறோம். பொதுவாக நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், அதுக்கு வந்து ஒரு இடம் தேவை. அது மட்டும் இல்லாம அதுக்கும் ஒரு எடை இருக்கு, மாஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுக்கு இருக்கு. அப்போ மேட்டர் அப்படின்றது வந்து ஹேஸ் மாஸ், ஆல்சோ இட் ஆக்குபை ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். ஸோ இந்த மேட்டர் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஸோ எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் இல்லையா? ஸோ மேட்டர் அப்படின்றதும் அதே தான் நம்ம இங்கே பேச போறோம். அப்போ இந்த மேட்டரை வந்து பேசிக்கா நம்ம ரெண்டு விதத்துல நம்ம பிரிக்க போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டேட். ஸோ பிசிக்கல் ஸ்டேட்ல நம்ம எப்படி சொல்ற பாருங்க, மேட்டர் ரைட். மேட்டர் அப்படின்றது வந்து ரெண்டு டைப்ல நம்ம சொல்ல போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டேட். இந்த பிசிக்கல் ஸ்டேட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம 8th படிச்சிருப்போம். என்னெல்லாம் படிச்சிருப்போம் அப்படின்னா, எனக்கு இந்த பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சாலிட் ரைட் கலர், ஐ திங்க் இட் இஸ் நாட் விசிபிள், வில் கோ வித் டார்க் ஒன். ஸோ நமக்கு வந்து சாலிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விட், தென் யூ ஹாவ் கேசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் ரைட், போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பார்த்துருப்போம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய 5 பிசிக்கல் ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட் நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ். அப்போ சாலிட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப தெளிவா இல்லையா? அதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே க்ளோஸ்லி பேக்ட் அண்ட் அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், வைப்ரேஷன் மட்டும் தான் நம்ம சாலிட்ஸ்ல நம்ம பேசுறோம். ஸோ சாலிடுடைய எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. ஈவன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் தான். ஸோ ஸ்டோன் ஆகட்டும், வுட் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், சாலிடுடைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம லிக்விடுக்கு வரும். லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதனுடைய திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் வந்து சாலிடை விட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம லிக்விட்ல சொல்லலாம். இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஷேப் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டெய்னர். இந்த லிக்விடுடைய ஷேப்புமே வந்து மாறும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ரெசபிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ லிக்விடுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர், கெரோசின், பெட்ரோல், வாட் எவர் இட் இஸ். ஸோ லிக்விட் ஸ்டேட் ஜூஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்ல வரக்கூடிய விஷயம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ். இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏர், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆர்கன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப லாங் ஸ்பேஸ்ல இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அப்போ நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பிளாஸ்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். ஸோ பிளாஸ்மா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே அனதர் டைப் ஆஃப் பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் மேட்டருக்கு. அப்போ அந்த வகையில் பிளாஸ்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக அயனைஸ்டு கேஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அயனைஸ்டு கேஸ். அப்போ இது எங்கெல்லாம் ப்ரெசன்டபிள் அப்படின்னு நம்ம பேசணும்னா இட் ப்ரெசன்ஸ் இன் ஸ்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்னிங். ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா லைட்னிங். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளாஸ்மா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டேட்ல நம்ம கன்சிடர் பண்றோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1995ல வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 1995ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருபீடியம் ஆட்டமை வச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ருபீடியம் ரைட், ருபீடியம் அதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மாலிகுல்ஸ் எல்லாமே லோ டெம்பரேச்சர்ல, இதுதான் நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். லோ டெம்பரேச்சர், எந்த அளவுக்கு லோ டெம்பரேச்சர் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 கெல்வின்ல அவங்க இந்த ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. 0 கெல்வின் சொல்லலாம், இல்லை -273 டிகிரி அப்படின்னு நீங்க
சொல்லிக்கலாம். ஸோ அந்த லோ டெம்பரேச்சரில் ஆட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ்லி பேக்ட் ஆகும்போது இட் அப்பியர்ஸ் லைக் அ சிங்கிள் குவாண்டம் பேக்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குவாண்டம் அப்படின்னா பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேட்டர், அப்போ நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம ரொம்பவே சிம்பிளாக சொல்லிக்கலாம். அப்போ இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் வந்து 1995ல ருபிடியம் ஆட்டம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. லோ டெம்பரேச்சரில் 0 கெல்வின் ஆர் -273 டிகிரி செல்சியஸில், அதாவது எல்லா ஆட்டமும் கம்பைன் ஆகி இட் அப்பியர்ஸ் லைக் அ சிங்கிள் குவாண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது அனதர் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டேட்ல நம்ம வந்து கொண்டு வரும். அடுத்து இந்த சாப்டர்ல விச் மீன் 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே தான் மேட்டர் தான். ஆனா இந்த மேட்டரை வந்து கெமிக்கல் காம்போசிஷன்ல நம்ம பார்க்க போறோம். ரைட், கெமிக்கல் காம்போசிஷன்ல பார்க்க போறோம். கெமிக்கல் காம்போசிஷன். அப்போ கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேட்டரை வந்து ஒரு ரெண்டு டைப்பை தான் இப்போ பிரிக்கிறாங்க. 2 டைப்பு தான், ரொம்ப அழகான டைப், ரொம்ப சிம்பிளான டைப்பும் கூட. அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. பியோர் சப்ஸ்டன்ஸ், ரைட், பியோர் சப்ஸ்டன்ஸ். இந்த பியோர் சப்ஸ்டன்ஸுக்கு கீழே 2 இருக்கான் பார்த்தீங்களா? அதில் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா நம்ம மிக்ஸ்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். மிக்ஸ்சர், ரைட், மிக்ஸ்சர். அப்போ இங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் சொல்லிட்டோம் சார். அப்போ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி எதனா டைப்ஸ் இருக்கா சார், இல்லை வெறும் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் 2 டைப் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ், ரைட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 டைப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட், ரைட். ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்கு. அப்போ இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல எலிமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன சார்? நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம 8th படிச்சிருப்போம். எலிமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு சொல்லணும், எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம கோல்டு எடுக்கிறோம். அந்த கோல்டை வந்து இவ்வளோ பெரிய பீஸ் கோல்டை நான் குட்டியாக ரொம்ப சின்ன சைஸில் நான் கட் பண்ணும்போது அது அப்பவும் கோல்டாக தான் இருக்கும். மாறுமா? மாறாது. இட் லுக்ஸ் லைக் அ கோல்டு. இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஆட்டம் வந்து மாறாது. இப்போ காப்பர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் எது பியோர் காப்பர்னு வச்சுப்போம். அப்போ அந்த காப்பர் நீங்க எவ்வளவு குட்டியா கட் பண்ணாலும் சரி அது காப்பரா தான் இருக்கும். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் மேட் அப் ஆஃப் அ சிங்கிள் ஆட்டம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சிங்கிள் ஆட்டம், சிங்கிள் ஆட்டம். இது வந்து ரைட், இது வந்து சிங்கிள் ஆட்டம். ஒரே ஒரு ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டம்னா எப்படி சார்? ஒண்ணா இல்லை, அதாவது ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது தான் இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எலிமெண்ட்ஸை வந்து cannot be broken or cannot be broken அப்படின்னு நம்ம சொல்லலாம். cannot be broken. இந்த எலிமெண்ட்ஸை நீங்க வந்து உடைக்கவே முடியாது. இப்போ நீங்க கோல்டு அப்படின்னா கோல்டு தான், அது எவ்வளோ குட்டியா இருந்தாலும் சரி அது கோல்டு தான். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது தான் இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து இஸ் நத்திங் பட் அ மிக்சர் தான். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம் அடுத்தடுத்த டாபிக்ல. அப்போ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கம்பைன்டு வித் 2 or more elements. 2 or more elementsனால கம்பைன் பண்ணப்பட்டது. அப்போ எப்படி கம்பைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பவுண்ட்ஸை கெமிக்கல் காம்பினேஷனா கம்பைன் பண்றாங்க, ரைட்? ஆர் we can also say கெமிக்கல் ரியாக்ஷன்ல
பண்றாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன். எப்படி சார் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா, இங்க நமக்கு இந்த மிக்ஸ்சர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், சால்ட் வாட்டர் ஆகட்டும், ரைட், சால்ட் வாட்டர், சுகர் ஆகட்டும், H2O வாட்டர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா compounds. It is a mixture, right? It is combined with two or more atoms. I repeat, two or more atoms combined together to form a compounds, but with fixed ratio. இது நமக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டான ரேஷியோல இருக்கணும், ஏடா கூடமா இருக்க கூடாது. ப்ராப்பர் ரேஷியோல அது மிக்ஸ் ஆகும்போது you get compounds. So H2O ஆகட்டும், sugar ஆகட்டும், you have so many processes, right? We will discuss everything in detail. இதுதான் நமக்கு வந்து இருக்கு, 2 or more. அண்ட் இது எப்படி கம்பைன் பண்றாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல கம்பைன் பண்றாங்க. ரைட், அடுத்து வந்து நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க போகுது. இது சிங்கிள் ஆட்டம், இது அதே சிங்கிள் ஆட்டம்ல 2 or more சிங்கிள் ஆட்டம் தான் இந்த காம்பவுண்ட்ஸ். அப்போ மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். அதுல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு ஹோமோஜீனியஸ் and then வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே என்னுடைய காம்போசிஷன் கேன் வேரி. எப்படி காம்போசிஷன், அதாவது மிக்ஸ்சர் டைப் இருக்கு இல்லையா, அது காம்போசிஷன் கேன் வேரி, ரைட், கேன் வேரி, காம்போசிஷன் கேன் வேரி. அப்போ நம்ம ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் மிக்ஸ்சர் தான், ரைட். மிக்ஸ்சர் ஆகும்போது என்னாகன்னா நீங்க அதை பிரிச்சு எடுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லணும் அப்படின்னா வாட்டர் பிளஸ் ஆல்கஹால். இந்த வாட்டர் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரிச்சு எடுக்க முடியாது. இட் அப்பியர்ஸ் லைக் a one solution. நல்ல பாரு, ஒன் சொல்யூஷன் மாதிரி இருக்கும் ஹோமோஜீனியஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வாட்டர் பிளஸ் சுகர் மிக்ஸ் பண்ணி பாருங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்காரு, எல்லாம் கரெக்டா டைல்யூட் ஆயிடும், மிக்ஸ் ஆயிடும். அடுத்து வந்து we can also see water plus salt. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும், அதை பிரித்து எடுக்க முடியாது. பிரித்து எடுக்க முடியாதுன்றதை தவிர பிரித்து எடுத்துடலாம், ஏன்னா ப்ராசஸ் இருக்குல்ல, பிரித்து எடுத்துடலாம். ஆனால் அது ஒன்றா இருக்குன்றது நமக்கு தெரியாது. இப்போ சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அது வந்து ஒரே மாதிரி, அதில் சால்ட் இருக்கானே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நல்லா பார்த்துக்கோ, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். ஹோமோஜீனியஸ் இது எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். You cannot identify, you cannot differentiate the two compounds. Two things உங்களால differentiate பண்ண முடியாது. But whereas heterogeneous அப்படின்னு சொல்லும்போது your composition may vary according to the thing. Composition may vary, இது fixed. இது ரெண்டுத்துக்கு composition வேற மாதிரி இருக்கும். வாட்டர் அதிகமா இருக்கலாம், இல்ல சால்ட் அதிகமா இருக்கலாம், it depends தான், ரைட். உங்களுடைய composition may vary, ரைட். இப்போ இந்த impure thing வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன பேசணும், கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றாங்க. நல்லா கவனி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல காம்பவுண்ட்ஸை கம்பைன் பண்றாங்க. ஹோமோஜீனியஸும் ஹெட்ரோஜீனியஸும் எப்படி கம்பைன் பண்றாங்கன்னா பிசிக்கல் ரியாக்ஷன்ல கம்பைன் பண்றாங்க. நல்லா பாருங்க, பிசிக்கல் ரியாக்ஷன் நம்ம தெரியும், நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். பிசிக்கலா தே மிக்ஸ் டுகெதர். பிசிக்கல் மிக்ஸ்சர் வந்து இங்க நடக்கிறது இந்த ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹோமோஜீனியஸ்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க சார், சால்ட்டு வாட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது சால்ட்டுக்கும் வாட்டருக்கும் வித்தியாசம் தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஹோமோஜீனியஸ். அப்போ ஹெட்ரோஜீனியஸ்க்கு என்ன சார் எக்ஸாம்பிள், அதே வாட்டர் எடுத்துக்கோ, ஆனால் சாண்ட் எடுத்துக்கோ. வாட்டரையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது வாட்டரும் சாண்டும் தனித்தனியா தெரியும். ஸோ we can see, right, we can differentiate இல்லையா, we can differentiate. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மிக்ஸ்டு சாலட் எல்லாம் பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும், இல்லை வெஜிடபிள் சாலட்ஸ்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும். நீங்க பிக் பண்ணலாம், எனக்கு வந்து கேரட் வேணும், எனக்கு பீன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க பிக் பண்ணலாம். ஃப்ரூட் சாலட் சொல்லும்போது எனக்கு வாட்டர் மெலன் வேணும், எனக்கு வந்து ஆரஞ்சு வேணும், எனக்கு கோவா வேணும், எனக்கு கிரேப்ஸ் வேணும்னு யூ கேன் பிக். அதுவும் மிக்ஸ்சர் தான், ஆனா அந்த மிக்ஸ்சர்ல ஒவ்வொன்று தனித்தனியா உங்களால பிரிச்சு எடுக்க முடியும், பிரிச்சு பார்க்கவும் முடியும். அதுதான் ஹெட்ரோஜீனியஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் சால்ட், ரைட், நாட் பாசிபிள். வாட்டர் அண்ட் சாண்ட் இஸ் பாசிபிள். ஏன்னா வாட்டரும் சாண்டும் தனியாக பிரிச்சு எடுக்கலாம். வாட்டர் பிளஸ் ஆயிலும் தனியாக தான் இருக்கும், வாட்டரும் தனியாக தான் இருக்கும், மிக்ஸ் ஆகாது, ரைட். இட் அப்பியர்ஸ் லைக் அ காமன் திங்.
அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோஜீனியஸில் வரக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த சாப்டருடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேசணும். ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்த்தோம். சாலிடு, லிக்விடு, கேஸ், பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have this one which is your chemical. கெமிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்ல பிரிச்சிருக்கிறோம். ஒன்று பியூர் அண்ட் தென் இம்பியூர். பியூர்ல 2 இருக்கு, எலிமெண்ட்ஸ் அண்ட் கம்பவுண்ட்ஸ் இருக்கு. இம்பியூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோ அண்ட் ஹெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Help others with a smile.